ஏப்ரல் 2024 கிரகநிலைகளை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிரகநிலைகளோடயே இருக்கு. கூட்டு கிரக அமைப்பிலேயே மேஷத்துல குரு புதன், கன்னியில கேது, சனி செவ்வாய் கும்பத்துல, சூரியன் சுக்கிரன் ராகு மீனத்துல. இது ஆரம்பத்துல. ஏப்ரல் 9 புதன் வக்ரமடைஞ்சு அவர் மீனத்துக்கு போயிடுறார். செவ்வாய் 10 கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்துடுறார். சுக்ரன் 11 மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போயிடுறார். ஸோ இந்த கிரக மாற்றங்களும் இந்த ஏப்ரல் மாதம் ஏற்படுது. பட் எது எப்படி இருந்தாலும் கூட்டு கிரக அமைப்பிலேயே தான் காணப்படுது. விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் 2024 உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் மாற்றி மாற்றி அமைக்க தோணும். அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருப்பீங்க, நல்லா தான் போயிட்டுருக்கு, இன்ஜினியர் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு, எல்லாம் ஓகே. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த இன்ஜினியர் வேண்டாம், வேற ஒரு இன்ஜினியர் சூப்பராக பண்ணுறாருன்னு நம்ம ஆஃபீஸில் சொன்னாங்களே, அவரை மாற்றிடுவோமா அப்படின்னு தோணும். மைண்ட் செட் ஃபோர்ஸ்ஃபுல்லாக மாற்ற வைக்கும் இந்த மாதம் அப்படின்றது தான் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய், அந்த செவ்வாய் சனி பகவானோட போய் சனி பகவானுடைய வீட்டில் சேர்றார். அப்போ என்ன ஆகும்னா, அறியாத இரிட்டேஷன், புரியாத மைண்ட் செட்டு, எதனால இப்படி பண்ணீங்கன்னு பிற்காலத்தில் வருத்தப்படுற மாதிரி ஆகிடும். அதாவது என்னென்னா, அப்போ இன்னொரு இன்ஜினியரை நீங்கள் மாற்றிடுவீங்க, அவரும் ஓகேன்றுவார், இவர் வேண்டான்னு சொல்லிடுவீங்க. ஓகே, அதனால் சில லாஸஸ் கூட வரும். பட் பரவாயில்ல போ, நான் இது மாத்திரம் போ, வீடு நான் ஒரு தடவை தான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் சமாதானப்படுத்தி மாற்றிடுவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் 2-3 மாதத்துக்கு அப்புறம் ஏண்டா மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்துடும். இது அனைத்து விஷயத்துலையுமே ஏற்படும். அப்போது இந்த மந்த்தை பற்றி யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப முக்கியம் யாருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் குழந்தைகளுக்கு. அதுவும் முக்கியமான எக்ஸாம்ஸ் எழுதுகிற 10th 12th காலேஜ் என்ட்ரி, பிஜி, யூஜி, அதுலேருந்து வெளியில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அனைத்து படிப்பு சம்பந்தமாக முடிவெடுக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இப்போ அந்த மாற்றத்தினால் உங்களுக்கு நன்மை அப்படின்னு நான் சொன்னால் அது ஓகே. ஆனால் அந்த மாற்றம் உங்களுக்கு அவ்வளோ ஃபேவரபுளாக இல்லை. ஏதோ கோபத்தினால், ஏதோ ஒரு ஆத்திரத்தினால், ஏதோ புரியாத புதிரினால், சம்திங் பை சம்படி அப்படின்ற ஒரு விஷயத்தினால நீங்கள் நிறைய மாற்றி பண்ணி அதுக்குள்ளே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இறங்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் ஏற்பட்டுரும். அதாவது என்னென்னா, இப்போ அந்த இன்ஜினியர் என்ன சார் ஆச்சு, நான் தான் அடுத்த மாதம் தான் வரும்னு சொன்னேனே சார், சார் என்ன சார் இப்படி லேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் முடியாது சார் அப்படின்னு ஏதோ ஒன்று தேவையில்லாத ஒரு தப்பை கண்டுபிடிச்சி அதன் மூலியமாக ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேறு மாதிரி போகிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ரொம்பவே உங்களை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசிக்கணும். விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும் போதே அங்கே செவ்வாய், இந்த செவ்வாயினுடைய மேஷ வீட்டில் தான் குரு இருக்கார். ஆனால் குருவுக்கு இப்போ உங்கள் மேலே பார்வையும் இல்லை. அதனால்தான் தப்பாக கைட் பண்ண பட்டுடுவீங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு உண்டான ரீசன். ஸோ நீங்கள் பொறுமை, சுய ஜாதகம் ரொம்பவே இப்போ இம்பார்ட்டண்ட்டுன்றதும் மைண்டில் வச்சுட்டு இந்த மந்த் எந்த ஒரு சேஞ்சஸும் எடுக்க வேண்டாம். அது பாசிட்டிவான சேஞ்சாக இருந்தாலும் அது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே அப்படின்னு ஒரு வெயிட் பண்ணி ஒரு இந்த மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா திங்ஸ் வில் பி வெரி வெரி குட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு பல ரூபத்துலேயும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரக்கூடிய எலிமெண்ட். நான் எஜுகேஷனை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஒரு டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆர்கிடெக்டாக படிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ அங்கே போய் சீட்டும் வாங்கிடுவீங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லாக சீட்டு வாங்கிடுவீங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வேண்டான்னு தோணி கடைசியில் சிவில் இன்ஜினியராக போகிறேன் அப்படின்னு சொல்லி போவீங்க. அப்புறம் மூட் மாறி திரும்பி இதுக்கே வரலாமேன்னு தோணும். ஸோ இந்த காலகட்டத்தில் ரொம்பவே உங்களுடைய சுய ஜாதகத்தை, ஏன்னா அதுதான் 60% இப்போ நடக்கிற திசா புத்தி, அந்த கிரகங்கள் அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அன்கண்ட்ரோலபுளாக போகிற மாதிரி நிறைய மைண்ட் செட்டு மாறிடும் அப்படின்றத
ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் ஒரு புது ட்ரையல் பண்ணலாமே அப்படின்னு தோன்றது தப்பே கிடையாது. அந்த அளவுக்கு கிரகநிலைகள் பாசிட்டிவாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருந்ததுன்னா அது ட்ரையல் அளவுக்கு வரும். ஓகே, நான் இந்த மிஷினை மாற்றுறேன், ஒரு ட்ரையல் பார்ப்பேன்ப்பா, அந்த ட்ரையல் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ட்ரையலில் கொண்டு போகும். ட்ரையல் இஸ் நாட் ராங், பட் அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக மாற்றுற மாதிரி மட்டும் எக்காரணத்தை கொண்டும் கொண்டு வந்துடாதீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் தாட் உள்ள ஒரு மந்தாக இருக்கும். அந்த தாட் நான் ராங்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கக்கூடாதுன்றதான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அதே மாதிரி இது இப்போ எஜுகேஷன் சம்மந்தமாகவும் நான் சொல்லிட்டேன். ஸோ இது அனலைசேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ட்ரையல் அப்படின்றது எஜுகேஷனில் என்ன பண்ணணும், சரி ஆர்கிடெக்ட் பற்றி ஒருத்தர் இப்படி சொன்னாரா, அது முடியுமா உங்களால், அந்த அளவுக்கு ஹெல்த் ஃபிட் இருக்கா, நைட் முழிக்க முடியுமா, எந்த அளவுக்கு அங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆர்கிடெக்ட் புதுசாக படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களோட போய் நீங்கள் அதை ஃபஸ்ட் இயர் முடிச்சாச்சு, செகண்ட் இயர் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்றவங்களோடலாம் நிறைய போய் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது திங்ஸ் வில் பி ரியலி குட். இதே தான் ஒரு கெரியர் பிஸ்னஸாக இருந்தாலும் இதே தான். இப்போ புது ஆர்டர்ஸ் ஏதோ ஒன்று வருது, ஓகேடா இதை போய் இப்படி பண்ணிடலாம் அப்படின்றத விட நமக்கு எந்த அளவுக்கு முடியும், இந்த ரேட்டுக்கு பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் யோசித்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பேர் நல்லாயிருக்கும், புகழ் நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியன் அதே செவ்வாய் வீட்டில் தான் உச்சமடையவும் போகிறார், ஆனால் அகெயின் அவர் 6ஆம் வீடு. ஸோ அந்த ரூபத்தில் பேரு கீர்த்தி ஈகோக்காக சொல்லிட்டோமே வச்சிட்டோமே அவர்கிட்ட நம்ம எப்படி, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சீண்டி பார்ப்பாங்களே, நான் இது போட்டிருக்கேன் நீ இதுதான் போட்டிருக்கியா, நான் ஜாக்வார் போட்டேன்ப்பா நீ லோக்கல் கம்பெனி தானே போட்டிருக்க அப்படின்ற மாதிரி இப்போ சீண்டுவாங்க. உடனே ஓகே நான் எல்லாத்தையுமே மாற்றுறேன், இப்படி கேட்டுட்டு அவன்கிட்ட நான் போய் சொல்லணும் நான் ஜாக்வார் டாப்ஸ் தான் வீட்டுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு போய் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் இப்போ கூடாது. ஒன்று போடுவோம், அதுக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்ப்போம். பயங்கர ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதே நம்மளுடைய இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஃபுல்ஃபில் பண்ண போகலாமே அப்படின்ற மாதிரி இப்போ உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். இதில் ரொம்ப ரொம்ப விஷயங்கள் என்ன அப்படின்னா, எஜுகேஷனில் பரீட்சை எழுதவங்களுக்கு இது ரொம்ப போட்டியை கொடுக்கும். நிறைய இந்த 1 மார்க் 1/2 மார்க்கில் நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி போகும். ஸோ அதனால் இந்த போட்டிகளில் பொறுமை இருந்தால் ஜெயிக்கலாம் இல்லையா, ரைட் போட்டுமே, 1/2 மார்க் தானே, எனக்கு வேண்டிய சீட்டு கிடைச்சா போதுமே. ஸோ எப்பயுமே எண்ட் ரிசல்ட்டை நினச்சி இப்போ ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்கள் சூப்பராக ஜெயிக்கலாம். அண்ட் இந்த காலகட்டத்தையும் எப்படி ஸ்மூத்தாக எடுத்துக்கிறதுன்றது நான் இதனுடைய கடைசியில் சொல்கிறேன். அதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நீங்கள் ஃபேமிலியில் ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நீங்கள் பேசுகிறது மற்றவங்களுக்கெல்லாம் புரியாமல் இருக்கும். என்னடா நேற்று தான் பயங்கர செலவுன்னு சொன்னார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேப்பெல்லாம் இதுக்கு மாற்றுறாரு, செலவு இருக்குன்றாரா இல்லைன்றாரா ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் இருக்கும். உங்ககிட்ட கேட்டாலும் உங்களுக்கே தெளிவில்லையா, அதனால ஒரு அன்இன்ட்ரெஸ்டிங் மந்த்தாகவே இந்த மந்த் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மந்தில் எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காமல் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடை ஃபாலோ பண்ணணுன்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் அதே தான், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் அதே தான், பிஸ்னஸ் கெரியராக இருந்தாலும் அதே தான். அதே மாதிரி புது கடன்கள் இப்போது நீங்கள் வாங்கிட வேண்டாம், அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போயிடும். நட்பு வட்டாரத்தில் அந்த உண்மையான நட்பு ஓகே, ஆனால் உங்களை சீண்டி பார்க்கக்கூடிய நட்பு இதெல்லாம் இருந்ததுன்னா உங்கள் ஈகோக்காக எந்த ஒரு விஷயமும் செய்ய வேண்டான்றது தான் என்னுடைய முக்கியமான கருத்து. எல்லா பக்கத்தில் இருந்தும் மல்டிபிள் ஐடியாஸ் மல்டிபிளாக உங்களை புல் பண்ணுவாங்க. ஸோ அந்த புல்லிங்குள்ளே எல்லாம் போகாமல் திங்க் ட்வைஸ்ன்றதை விட திங்க் 4 times அண்ட் தென் டிசைட். அப்போ இந்த மந்த் சூப்பராக இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னா 4ஆம் வீட்டில் சனி செவ்வாய் இல்லையா, அப்போது நீங்கள் கொஞ்சம் கால் பாதம் போன்ஸு இதிலெல்லாம் நரம்பு முட்டு இதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாதத்தை க்ளீனாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்கள் ஹனுமன் சாலிசா கேட்கணும், முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், துர்க்கை அம்மனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சாந்தமான உணவுகள் சாப்பிடணும், எதையுமே சிரிச்ச முகத்தோடு பார்த்துக்கலாம்டா அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களையே நீங்கள் மேம்படுத்தி, ஏன்னா விருச்சிக ராசி ஸ்ட்ராங் ராசி. ஸோ அந்த ஸ்ட்ராங்கான எலிமெண்ட் மைண்ட்குள்ளே போகும். ஸோ உங்களையே நீங்கள்
கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டியை ஸ்ட்ராங்காக கொண்டு வந்துட்டிங்கன்னா திங்ஸ் வில் பி ரியலி சூப்பர். மகிஷாசுர மர்தினிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, சமயபுரத்தினுடைய ஸ்லோகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதெல்லாம் செய்ய 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 எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் மாட்டாமல் நிதானமாக யார் சீண்டுதுனாலும் நான் அசைய மாட்டேன்ற ஒரு மனோபக்குவத்துக்கு உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டிடும். சித்ரா பௌர்ணமி ரொம்ப 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 முக்கியம். அந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள், உங்கள் மன நிறைவை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். வருடத்தில் ஒரு தடவை வருது சித்ரா பௌர்ணமி. அதுவும் இந்த மாதத்தினுடைய கிரகநிலைகளில் நீங்கள் சந்திர தரிசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு மெடிடேட் பண்ணுங்கள், ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், திருப்பதியினுடைய ஸ்லோகங்கள் நீங்கள் வந்து கேளுங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க. இதெல்லாம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ஸ்மூத்தாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. இந்த ஒரு மாதம் மட்டும்தானே, அடுத்த மாதமெல்லாம் சூப்பராக பண்ணிடலாம். ஏப்ரல் 2024 சுப நிகழ்ச்சிகள். 2ஆம் தேதி 16ஆம் தேதி அஷ்டமி, 3ஆம் தேதி நவமி, 5ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் ஏகாதசி, 6ஆம் தேதி பிரதோஷம், 8ஆம் தேதி அமாவாசை, 9ஆம் தேதி உகாதி பண்டிகை, 10ஆம் தேதி சந்திர தரிசனம், 11ஆம் தேதி கிருத்திகை விரதம், 12ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 13ஆம் தேதி பஞ்சமி, 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு, குரோதி வருட பிறப்பு, 15ஆம் தேதி சந்தான சப்தமி, 17ஆம் தேதி ராமநவமி, 21ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம், 23ஆம் தேதி பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. வாஸ்து நாளும் கூட. வாஸ்து நேரம் காலை 8:04 மணியிலிருந்து 9:34 வரை. 27ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 28ஆம் தேதி ஸ்ரீ வராக ஜெயந்தி. மேலும் விவரங்களுக்கு 9842266555